அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம இஃப்தாருக்கு ஒரு சூப்பரான எக் பப்ஸ் தாங்க பண்ண போகிறோம். ரொம்ப வீட்டிலையே சுலபமான முறையில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அமேசிங்காக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நான் சொல்கிறபடி நீங்கள் செஞ்சீங்கன்னா வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் மைதா எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் இல்லைன்னா நெய் எது வேணால் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி டோ அளவுக்கு நம்ம பிசைஞ்சுக்கிடலாம். கொஞ்சம் டைட்டாகவே பிசைஞ்சுக்கோங்க, லூஸாக இல்லாமல். ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. கடைகளில் வாங்குறதுக்கு நம்ம வீட்டிலையே சிம்பிளான முறையில் இந்த மாதிரி பப்ஸ் செஞ்சு சாப்பிட்றலாம். இப்போ நமக்கு டோ தயாராகிடுச்சு. மூடி வச்சுருங்க. இப்போ ஸ்டஃப் ரெடி பண்ணிடலாம். பேனில் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நான் 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, அதையும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெங்காயம் நமக்கு சீக்கிரம் குக் ஆயிரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தால் போதும், ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் நச்சு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா பொடி சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ இந்த மசாலா குக் ஆகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி, 1/4 கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் குக் பண்ணால் போதும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலா இப்போ நமக்கு தயாராகிடுச்சு. இதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷாக உள்ள கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளவுதான், ஸ்டஃப் தயாராகிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் இல்லை ஆயில் கூட சேர்த்துக்கலாம், இல்லை பட்டர் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லிக்யூட் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணிக்கிடலாம். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க டோவில் மீடியம் சைஸில் நம்ம பாலாக எடுத்துக்கிடலாம். ரொம்பவும் சின்னதாக இல்லாமல் ரொம்பவும் பெருசாக இல்லாமல் மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க. டோட்டலாக எனக்கு 6 பால்ஸ் வந்துச்சு. இப்போ அதில் ஒரு பால் எடுத்து கவுண்டர் டாப்பில் வச்சுக்கோங்க. மைதா டஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். இப்போ சப்பாத்தி கட்டையை வச்சு ரவுண்டாக நம்ம தேய்ச்சிக்கிடலாம். பூரி சைஸில் தேய்ச்சா போதும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஆயிலும் மைதாவும், அதை சென்டரில் அப்ளை பண்ணிடுங்க. ஃபுல்லாக கொஞ்சம் நல்லாவே அப்ளை பண்ணிடுங்க. இதுதான் நமக்கு நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இதே மாதிரி அடுத்த லேயரையும் வச்சுக்கிடலாம். ஒவ்வொரு லேயருக்கு நடுவில் நான் மைதாவும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்படியே எல்லா லேயரையும் நம்ம தயார் பண்ணிக்கிடலாம். டோட்டலாக எனக்கு 6 லேயர் வந்துச்சு. இப்போ இன்னும் நல்லா தின்னாக தேய்க்கணும். எந்த அளவுக்கு பெருசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. நல்லா தின்னாக தேய்ச்சாதான் நமக்கு பப்ஸ் சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை சதுர ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. பாருங்க, லேயர் லேயராக இருக்கு. இதில் நான் 4 பப்ஸ் ரெடி பண்ண போகிறேன். டோட்டலாக நமக்கு 8 பப்ஸ் கிடைக்கும் நான் பிசைஞ்ச டோவில். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப்பை சென்டரில் வச்சுருங்க. நான் எக் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். பாயில் பண்ணிக்க ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி சென்டரில் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். நான் எல்லா சைடும் க்ளோஸ் பண்ணலைங்க, சும்மா 1 சைடு மட்டும் க்ளோஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி அந்த சைடும் இந்த சைடு மட்டும், அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா பப்ஸுமே நம்ம தயார் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி, வீட்டில் பண்ணுறது. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். கடைகளில் வாங்குறது நம்ம எப்படி செய்வாங்கன்னு நமக்கு தெரியாது.
இந்த மாதிரி ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க, சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். நான் இந்த மாதிரி பெரிய ட்ரே எடுத்திருக்கேன். அதில் பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணிக்கிடலாம். அப்போ தான் நமக்கு ரிமூவ் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா பப்ஸையும் நான் இன்னைக்கு ஓவனில் பேக் பண்ண போகிறேன். நீங்கள் ஆயிலில் பொரிக்கிறதா இருந்தால் ஃபுல்லாக எல்லா சைடுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொரிச்சுக்கோங்க, இல்லைன்னா ஸ்டஃப் எல்லாம் வெளியே ஆயிரும். இதுக்கு மேலே எக் வாஷ் கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த பப்ஸுடைய ஷைனிங் கிடைக்கும். மேலே லைட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஓவனை 230 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் ஆகணும். ஒரு 15 நிமிஷம் பேக் ஆனால் போதுங்க, நமக்கு பப்ஸ் தயாராகிரும். இதை நீங்கள் ஆயிலில் பொரிச்சாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, நல்லா கிறிஸ்பியாகவும் நல்ல மணமாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி, குயிக்காகவும் தயார் பண்ணிடலாம், ரொம்ப டைம் ஆகாது. நீங்கள் எக்குக்கு பதிலாக சிக்கன், மட்டன், காளான் கூட யூஸ் பண்ணலாங்க, நல்லாயிருக்கும். இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ள லேயராக சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.